ஸோ வாலண்டியரிங் அப்படின்னா நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, எவ்வளோ செயல் செய்கிறீங்க, அது ரெண்டுமே இல்லை. கூட்டுறீங்களா, மைக்கில் நின்று பேசுகிறீங்களா, அது இல்லை. எவ்வளோ செய்கிறீங்க, எவ்வளோ நேரம், நான் 10 மணி நேரம் பேசினேன், 1 நிமிஷம் பேசினேன், அதுவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தன்மையில் இருந்து செய்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறீங்க, அதுதான் வாழ்க்கை. சத்குரு கூட வந்துட்டாவே இன்டென்ஸ் மூமெண்ட் நிறையா இருக்கும். 2006 நினைக்கிறேன், 2006 அந்த டைமில் காலையில் 6 to 9 பெரம்பலூர் கிளாஸ், 10 to 1 மணி வரைக்கும் பெரம்பலூரில் பண்ணணும். சாயங்காலம் அரியலூர் போகணும். நைட்டு 10 மணிக்கு அரியலூரில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் பிடிச்சி நீங்கள் இங்கே வரும்போது மணி நடுராத்திரி 12 மணி ஆகிடும், 11 12 ஆகிடும். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு. ஸோ 4 மணி நேரம் தான், மீதி 20 மணி நேரம் ஆக்டிவிட்டி இருக்கும். சத்குரு சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிறைய சீடர்கள், பிரம்மச்சாரி சீடர்களை உருவாக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. சீடர்களே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே குருவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்மளும் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலை, ஞானம் அந்த மாதிரி அடைஞ்சு நம்மளும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ காட்டுக்குள்ளே மூங்கிலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சும்மா கீழே விழுந்து கிடக்கும். அந்த மாதிரி தான் நான் கடந்த வாழ்க்கையில் சும்மா ஏதோ ஒன்று பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழ்க்கை வாழணும், இப்படி தான் இருந்தேன். ஆனால் அப்படி மூங்கில் மாதிரி கடந்த எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அதில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபுல்லாங்குழலாம் மாதிரி. பிரம்மச்சாரின்னா நம்ம பயங்கர கட்டுப்பாடுகள் இருக்கும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. பாருங்கள், இப்போ நீங்கள் துணி போடனா உங்களுக்கு ஒரு 20-30 ட்ரெஸ் இருக்கும், சூஸ் பண்ணணும். எந்த கலரை சூஸ் பண்ணுறது, எவ்வளோ குழப்பம் பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு கலர் தான், பிரச்சனையே இல்லை. கடைசி வரைக்கும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன சாப்பிடணும் பிரச்சனையே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸி. பிரம்மச்சாரின்னா சன்னியாசின்னா 2 பேக் எனக்கு இருக்குது, ஒரு 5 செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு 2 பேக், அவ்வளோதான். சத்குரு கூட காரில் அவர் கூட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு அப்போ கிடச்சிது. என்ஹெச்சில் போகும்போது நல்லா வேகமாக போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து அங்கே பேரிகேடு வச்சுருக்கோம், அம்புக்குறி போட்டிருக்குது. நான் வந்து பயந்த மாதிரி காமிச்சிக்க கூடாது, அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படின்னா நான் உள்ளே வந்து ஒரு இதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் எந்த மூமெண்ட்டும் காமிக்கல, மூஞ்சியில் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன் சாமி பயப்படுறீங்க? அடுத்த ஒரு 3-4 செகண்ட் 2 செகண்டில் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி அந்த பேரிகேடில் அழகாக கார் போனதே தெரியல. அழகாக ஒரு சூப்பரான ஒரு டிரைவர் அவர். வாலண்டியர்ஸ்னால் ஏதோ கிளாஸுக்கு வருவாங்க, இங்கே சேல்ஸ், அந்த மாதிரி இல்லை, எல்லா நிலையிலையும் வந்து. ஆமாம், எல்லா நிலையிலையும். சத்குரு ஒரு முறை நாங்கள் பேசும்போது, நம்ம வீடியோ பார்த்தாவே அவங்களாம் வாலண்டியர்ஸ் தான் அப்படின்னாங்க. அதுதான் இப்போ அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே அவங்களே அப்படியே அந்த உணர்வு வந்துடுமே, வாலண்டியரிங் உணர்வு வந்துடுமே. எது செஞ்சாலும் 4 பேருக்கு நல்லதாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தானே. தன்னார்வ தொண்டர்கள், இது என்ன என்னுடைய அனுபவத்தில் வந்து இது சாதாரண வார்த்தை இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 வீடுகளில் தங்கியிருந்தேன். அவங்க போட்ட சாப்பாடு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை அனுபவம், நினைக்கல, அதுதான். 16 வருஷம் 1000 வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அந்த சாப்பாடெல்லாம் உள்ளே ஓடிட்டுருக்கு. அவங்க கிளாஸில் வந்து பண்ணுறது வீட்டில் அப்படி கவனிக்கிறாங்க. கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு கிளாஸுக்கும் வருவாங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், இந்த மாதிரி எது முடியுதோ அவங்க வருவாங்க. சில நேரம் வந்து அவங்க சொல்லுவாங்க, சாமி எனக்கு கிளாஸில் வந்து வாலண்டியரிங் பண்ண ரொம்ப ஆர்வம், ஆனால் பாருங்கள் என்னுடைய ஸ்கெடியூல் இப்படி இருக்குது, வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, ஆஃபீஸ் போகணும், பாஸ் இல்லைன்னா ஏதோ சொல்லுவார், சாயங்காலம்
குழந்தைகள் இந்த மாதிரி இருக்குது, ஃபுல் டே இருக்குது, என்னால் வரவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் அழுவாங்க, எனக்கு இந்த வாய்ப்பே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் அப்போ சொல்லுவேன், இந்த உணர்வே வாலண்டரிங் தான். ஏன்னா எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. கிளாஸை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிளாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா நடக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்போ நல்லா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே வாலண்டரிங் தான். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாலண்டரிங் அப்படின்னா நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, எவ்வளோ செயல் செய்கிறீங்க, அது ரெண்டுமே இல்லை. கூட்டுறீங்களா, மைக்கில் நின்று பேசுகிறீங்களா, அது இல்லை. எவ்வளோ செய்கிறீங்க, எவ்வளோ நேரம், நான் 10 மணி நேரம் பேசினேன், 1 நிமிஷம் பேசினேன், அதுவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தன்மையில் இருந்து செய்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். அதுதான் வாலண்டரிங். இப்போது கிளாஸ் நடக்குது, 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், 2.5 மணி நேரம். இப்போ கிளாஸ் 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் வந்து கிளாஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து காலையில் டேக் போடுறது, அது மாதிரி என்னென்ன இருக்குதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அத்தனையும் செஞ்சால் அது வாலண்டரிங். அது வாலண்டரிங் தான். இல்லை கிளாஸில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட செயல் மட்டும் ஃபுல்லாக செய்ய முடியல, கொஞ்சம் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது வாலண்டரிங் தான். இல்லை கிளாஸில் வந்து நான் கவனிக்கிறேன், பின்னாடி வந்து கவனிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாஸை வந்து ஒரு முறை நான் அட்டன் பண்ணிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும்னு யாரும் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக சார். ஒரே ஒரு விஷயம், சத்குரு சில டூல் தராங்க, நிறையா பேசுகிறாங்க. அதில் ஒரு டூலை எடுத்து ஒரு சனம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம், முழு பிரபஞ்சத்தையே உணர்ந்துக்கலான்னு சொல்கிறார் சத்குரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய அனுபவத்தில் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கிளாஸ் நான் முழுமையாக புரிஞ்சுக்கல. ஏதோ அங்கங்கே புரிஞ்சுருக்கிறேன், அவ்வளோதான். முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டேன், போதும் எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பின்னாடி வந்து உட்காந்து கிளாஸை கவனிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வாலண்டரிங். இல்லை இந்த மாதிரி ஆசிரியர்கள் வராங்க, வீட்டில் தங்க வச்சுக்கிறோம், அது வாலண்டரிங். இல்லை ஜஸ்ட் ஏதோ ஒரு நாள் மட்டும் இனிஷியேஷன் நடக்குது, அந்த அன்னைக்கு வந்து பண்ணுறாங்க, அதுவும் வாலண்டரிங் தான். இல்லை எதுவுமே என்னால் பண்ண முடியாது, ஆனால் இந்த கிளாஸ் நல்லா நடக்கணுங்கிற உணர்வோடு நான் எப்பவும் இருக்கிறேன், அதுவும் வாலண்டரிங் தான். ஸோ இதில் எது உயர்ந்தது? அந்த 4 மணி நேரம் வந்து ஃபிசிக்கலாக வேலை பண்ணுறாரு அது உயர்ந்ததா, இல்லை இந்த மாதிரி உணர்வோடு இருக்கிற அது உயர்ந்ததா? அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே ஒன்று தான், நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே இருக்கிறீங்க அதை பொறுத்து. ஆனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க வந்து பண்ணினாதான் இது மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம ஜெனரேஷன், அதுக்கடுத்த ஜெனரேஷன், அதுக்கடுத்த ஜெனரேஷன். இப்போ உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அவங்க பேரன் பேத்தி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்போ இதை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா எது முடியுதோ அதை வந்து செய்யலாம். வருத்தப்பட தேவையில்லை, என்னால் வர முடியலையே, செய்ய முடியல, வருத்தப்பட தேவையில்லை. எது முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த உணர்வு எப்போவுமே ஓரமாக எடுத்து வச்சிடக்கூடாது. அந்த கிளாஸுக்கு போகலினாலும் அந்த கிளாஸ் நல்லா நடக்கிற உணர்வை வந்து எடுத்து வச்சிடவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதில் தான் நடக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் எது வருதோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க, அவங்க விருப்பம் போல் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் ஒன்று தான் வாலண்டியர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த நேமெல்லாம் இருக்குது பாருங்கள், கோஆர்டினேட்டரு, ஆர்கனைசரு, பார்ட் டைம் வாலண்டியரு, ஃபுல் டைம் வாலண்டியர், இதெல்லாம் சும்மா ஒரு நேம், ஒரு செக்மெண்ட்டுக்காக நம்ம வச்சுருக்குறோம். இது ஓகே, இந்த மாதிரி செயலுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஆனால் உள்ள உணர்வில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் வாலண்டியர், அவ்வளோதான். சத்குருவுடைய கருவிகளை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும், இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுதான் நோக்கம். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வாலண்டியர்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த இதுவும் வராது, எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ நான் வாலண்டியர் பற்றி ஹோல்சமாக இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த கிளாஸுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் கிளாஸுக்கு வந்து வாலண்டியரிங் பண்ணுறது அது நம்ம பார்த்தோம். சத்குரு நாங்கள் கொஞ்ச நாள், இது ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 10-15 வருஷம் முன்னாடி வந்து மெடிடேட்டர், நான் மெடிடேட்டர் அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணோம். வாலண்டியர், நான் வாலண்டியர் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். சத்குரு சொல்லிட்டாங்க அப்படி இல்லை, யார் கிளாஸ் பண்ணினாங்க பண்ணல அதை விட்டுடுங்க, யார் விருப்பத்தோடு வராங்க அவங்க எல்லாருமே வாலண்டியர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலண்டியர், நான் வாலண்டியர் அதெல்லாம் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ கூட நம்ம பொட்டென்ஷியல் மெடிக்கேட்டர்னு தான் சொல்லுவோம், நான் மெடிக்கேட்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. எப்போ வேணாலும் ஒரு உயிர் மலரலாம், எப்போ வேணாலும் ஒருத்தர் ஞானம் அடையலாம், சத்குரு மாதிரி புத்தா மாதிரி மலர முடியும். ஒவ்வொரு உயிருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்குரு சொன்னாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. ஸோ அதனால் வாலண்டியரிங் வந்து நீங்கள் எந்த உணர்வோடு இருக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது செயல் பற்றி இல்லை, செயல் பற்றியே இல்லை. என்னோட நான் இப்போ ரொம்ப செயலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது செயல் பற்றியே இல்லை அப்படின்னு, எந்த உணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் மெகா ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம். மகாசிவராத்திரிலாம் 10 லட்சம் பேர் வராங்க, 15 லட்சம் பேர் வராங்க, லட்சக்கணக்கான மக்கள் மகாசிவராத்திரிக்கு வராங்க. அவங்களுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதில் வந்து இத்தையும் நம்ம செயலெல்லாம் பண்ணவே முடியாது. நம்ம சொல்லலாம் நம்ம எல்லா ஏரியாவும் பார்க்குறோன்னு சொல்லலாம், ஆனால் எல்லா ஏரியாவும் செயல் கிடையாது நமக்கு. ஆனால் அந்த உணர்வு வந்து நம்ம வச்சுக்கணும், எல்லாமே நல்லா நடக்கணும், 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வந்து நல்லா வந்துட்டு போகணுங்கிற உணர்வு, இந்த 10,000 பேர் நல்லபடியாக தீட்சை வாங்கிட்டு போகணும் உணர்வு, அது எல்லாமே இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சக்தியை நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சக்தியெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து இன்க்ளூடிங் சேவதார், லேபரர்ஸு, வெண்டார்ஸு, வெளியிலேருந்து ஃபுட்டு வாட்டர் சப்ளை பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே அந்த உணர்வு வைக்கும்போது அது வந்து வேறு ஒரு விதமாக வந்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவதாரெலாம் ரெகுலராக வரவங்க, வெண்டார்ஸ் வருவாங்க. அவங்க நம்ம கூட ஒரு 2-3 தடவை ஈவெண்ட் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வாலண்டியர்ங்கெல்லாம் வராங்க. அவங்களும் நானும் நல்லா இருக்குது, இந்த மாதிரி டீம் எங்கேயும் பார்த்தது இல்லை, உங்கள் வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, உங்கள் வாலண்டியர்ஸோட வேலை செய்கிறது நல்லா இருக்குது, சத்தம் போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, கண்ணாப்பேன்னு, உங்கள் வாலண்டியர்ஸோட சரி நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாண்ணா, யாரோ ஒரு லேபர் இருப்பாங்க, சாப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமா கேட்பாங்க, சாப்பிட்லிங்கன்னா கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த வாலண்டியர்ஸ் இருக்கும்போது அந்த சூழ்நிலை ஆனந்தமாகிடும். நம்ம ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலியில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக சூழலை சிரித்து பேசிக்கிறது, ஒரு அந்த ஃபீலிங் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் வாலண்டியர்ஸோடு இருக்கும்போது நீங்கள் வந்து யார், எந்த ஜாதி, மதம், இனம், என்ன வேலை பண்ணுறாங்க, என்ன பணம், எதுவுமே தெரியாது. அவர் வாலண்டியர், நானும் வாலண்டியர், அந்த உணர்வே வந்து எங்கேயோ மொத்தமாக எல்லோரும் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஈவெண்ட் பிரமாதமாக வந்து நடந்துடும். அதுதான் அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வாலண்டியர்ஸ் பற்றி அந்த டைமென்ஷனே நீங்கள் சொன்னது வேறு மாதிரி இருந்தது சாமி. இப்போது கிளாஸஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க தொடர்ந்து, நிறைய தடவை உங்களுக்கு இன்டென்ஸ் ரொம்ப டைட்டான ஷெட்யூலில் நீங்கள் இருந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கிளாஸஸ் எடுத்த தருணத்தை பற்றி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? சத்குரு கூட வந்துட்டாவே இன்டென்ஸ் மூமெண்ட் நிறையா இருக்கும், குழப்பமான மூமெண்ட்டும் நிறையா இருக்கும். சத்குரு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பெரிய ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயும் எப்போவுமே வந்து செட்டில் ஆகிருக்கிறோமா நம்மன்னு பார்ப்பாங்க. ஓகே, இதுதான் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதுதான் செட்டில் ஆகிருக்குமான்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஆக நமக்கே புரிஞ்சிருச்சு, எனக்கே புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம எதுலையும் செட்டில் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ சில நேரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிவிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருப்போம். சத்குரு வந்து இல்லை, இது அப்படியே திருப்பி வைங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்க. அது சில காரணங்கள் இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவோம். அப்போ தான் தடை நிறையா உடையும். ஓகே, நம்ம நினச்சிருப்போம் இது சூப்பர்னு நினச்சி பிரமாதம்னு நினச்சி எல்லாம் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது அப்புறம் புரிய ஆரம்பிச்சு. ஸோ இன்டென்ஸான ஒரு மூமெண்ட்டை வந்து 2006 நினைக்கிறேன், 2006-7 அந்த டைமில் பெரம்பலூர் அரியலூரில் வந்து கிளாஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அங்கே வகுப்பு ஆரம்பிக்க போகுது, அங்கே வகுப்பு வந்து நீங்கள் போய் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே எப்படி அது உருவாச்சு அப்படின்னா, அந்த வகுப்பு ஒரு அக்கா, அங்கே வாலண்டியர் அக்கா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த கோஆர்டினேட்டர் யார் ஆசிரமத்தில் இந்த ஸ்கெட்யூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்களுக்கு கிளாஸ் வேணும், பெரம்பலூரில் கிளாஸ் வேணும், அரியலூரில் கிளாஸ் வேணும், இதையே தான் சொல்லுவாங்க அவங்க. திரும்ப நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, என்னென்னா இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ஆர்வத்தை பார்த்து கிளாஸ் தந்துட்டாங்க. அப்புறம் நாமளும் போய் விசாரித்தோம் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத விசாரித்தோம். அங்கே கிளாஸ் வந்துடுச்சு.
அந்த கிளாஸ் எப்படின்னா 3 மணி நேரம் கிளாஸு. காலையில் 6 to 9 பெரம்பலூர் கிளாஸ், 10 to 1 மணி வரைக்கும் பெரம்பலூரில் பண்ணணும். சாயங்காலம் அரியலூர் போகணும். அப்போது பஸ்ஸில் தான் போகணும் எல்லாமே. ஸோ காலையில் வந்து நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பயிற்சி கொஞ்சம் பண்ணிவிட்டு 5:15 ஹாலுக்கு போயிடணும். 5:15 போனீங்கன்னா தான் ஹாலெல்லாம் செட் பண்ண முடியும். 5:30 எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே உட்கார வச்சு 6 மணிக்கு கிளாஸ் எடுக்கணும். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பேசணும். அப்போல்லாம் வந்து வீடியோ அந்த மாதிரிலாம் பேசி கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் வந்து நடக்கும். அந்த மாதிரி கிளாஸ் நடந்தது. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல அரியலூரில் கிளாஸு. ஸோ காலையில் 6 to 9, 10 to 1 கிளாஸ் முடிச்சுட்டு அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் போகும்போது மணி 1:30 ஆகிடும். காலையில் 4:30க்கு எந்திரிச்சிங்க, மணி 1:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷூனியாலாம் பண்ணிவிட்டு சாப்பிடணும். சாப்பிடும்போது மணி 2:30 முடிக்கும்போது 2:30 ஆகிடும். அந்த அரியலூரில் சாயங்காலம் 6 மணி கிளாஸு, புது இடம், புது மண்டபம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1:30 மணி நேரம் முன்னாடி இருந்தீங்கன்னா தான் திறந்து எல்லாமே வாட்ச்மேன் கீ எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அதனால் அங்கே 4:30 மணிக்கு இருக்கணும். ஸோ 2:30 மணிக்கு மதியம் சாப்பிட்டுட்டு உடனே பஸ் ஏறிடுவோம். ஏன்னா அங்கே 1 மணி நேரம் 1:30 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து 1:30 மணி நேரம் ட்ராவல். ஆமாம், பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு 4:30 4:45க்கு அரியலூர் போவீங்க. அங்கே போய் அங்கே கிளாஸ் நடத்தணும். 6 to 9 கிளாஸ் நடக்கும். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க போகும்போது 9:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தியானம்லாம் பண்ணிவிட்டு 10 மணிக்கு சாப்பிடுவோம். அரியலூர்லேயே சாப்பாடு 10 மணிக்கு சாப்பிடுவோம். இதில் என்னென்னா 2 ஊர்லேயுமே வாலண்டியர் இல்லை. இங்கே ஒரு வாலண்டியர், அங்கே ஒரு வாலண்டியர், அவ்வளோதான் மொத்த கிளாஸ்க்கு. பார்ட்டிசிபெண்ட்ஸ் இங்கே 90 பேர், அங்கே ஒரு 70 பேர். ஒரே ஒரு வாலண்டியர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் தான் இருந்தார், 2. ஸோ நைட்டு 10 மணிக்கு அரியலூரில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் பிடிச்சி நீங்கள் இங்கே வரும்போது மணி நடுராத்திரி 12 மணி ஆகிடும். 11 12 ஆகிடும். திரும்ப அடுத்த நாள் கிளாஸ். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு. ஸோ 4 மணி நேரம் தான். மீதி 20 மணி நேரம் ஆக்டிவிட்டி இருந்தது. அப்போ வந்து ரொம்ப அது ஒரு இன்டென்ஸான ஒரு தருணம். என்னென்னா இப்போ வந்து நான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு செயல் பண்ணிங்கன்னு வைங்களேன், 20 மணி நேரம் செயல், 4 மணி நேரம் தான் தூக்கம். இன்டென்ஸாக இருக்கும்போது நமக்கு போர் அடிச்சிடும், இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த மாதிரி வரவே இல்லை. அந்த இனிஷியேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கேட்டார், லாயர், நீங்கள் எப்படி வரீங்க காலையில் அங்கே சாயங்காலம் இங்கே எப்படிலாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணீங்க? நாங்கள் இந்த கதையெல்லாம் சொன்னோம். அப்புறம் சரி, அவர் ரொம்ப கருணையோட அப்போவே வாலண்டியராக மாறிட்டார் பார்ட்டிசிபெண்ட்டு. நான் வந்து உங்களுக்கு கார் தரேன், உங்களை வந்து ட்ராப் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பஸ்ஸில் போக வேண்டாம், ட்ராப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மட்டும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து ரெஸ்ட் கிடச்சிது. ஸோ இப்போ நினச்சி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி வந்து அந்த மாதிரி மனநிலை இருந்தால் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து, பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கார்பெட்டு, அந்த அடுத்த கிளாஸுக்கு தேவையான ஸ்பீக்கரு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அந்த கிளாஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸே இந்த மாதிரி நடந்திருக்குது. அவங்க 13 நாள் முடியும் போது தெரிஞ்சிருச்சு. சும்மா ஒரு 2 டீச்சர், ஒரு 2-3 வாலண்டியர் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் ஷேர் பண்ணாங்க. சரி, நம்மளும் இதை பண்ணணும்னு சொல்லி 2 ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கார்பெட்டு இதெல்லாமே வாங்கிட்டு அடுத்த கிளாஸ் அவங்களே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது பார்த்தா அவங்க எல்லாம் வாலண்டியர் ஆகிட்டாங்க, அத்தனை பேரும். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். ஸோ நம்ம இன்டென்சிட்டியாக இருந்தால் அது மற்றவங்களும் பரவுது. இது ஆரம்பத்தில் கேட்கணும்னு நினச்சேன். லைக் நீங்கள் ஈஷா ட்ரெயின் ஆகி கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு வேறு விதமான ஒரு டைமென்ஷனில் நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் வாலண்டியர் ஆசிரமக்குள்ளே வந்து அந்த இனிஷியல் டேஸில் எப்போவாவது ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தேகம் மாதிரி ஏதாவது வந்திருக்கா? நம்ம கரெக்டான டிசிஷன் தான் எடுத்துருக்கோமா, இது ஓகேவா, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ளே ஒரு டவுட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? வந்துதான் அதாவது வந்த உடனே முழுசாக புரிஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் சத்குரு சொன்னாங்க, அப்போ எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் பிரம்மச்சாரி எடுக்கணும், இல்லை ஃபுல் டைமாக வரணும்னா கொஞ்ச நாள் இருக்கணும், உடனே வந்து ஆக முடியாது, நீங்கள் கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பீரியட் இருக்குது இல்லையா, அப்போ சில நேரம் அது வந்து போகும்.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்போ சத்குரு வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஃபோட்டோவில் பார்த்து ஒரு உயிரை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா, அப்போ அந்த லாஜிக் எல்லாமே, சந்தேகம் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லை, ஒரு மனிதரும் நாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி மனிதரை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அப்பப்போ இல்லை, எப்போவாது வந்து ரொம்ப ரேராக தான் வந்தது. நம்ம கரெக்டாக தானே எல்லாம் முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு அப்பப்போ ஞாபகம் வரும் ஒன்று. ஆனால் உடனே அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அன்றைக்கி நடக்கிற ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது நம்ம சரியாக தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு புரிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்க சத்கு கிளாஸில் இனிஷியேஷன் அன்றைக்கே சத்குவை வேறு மாதிரி பார்த்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல் டைமாக வந்துட்டீங்க. பட் எந்த மொமெண்ட்டில் வந்து சத்கு நீங்கள் ஒரு குரு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க? அது ஏதாவது குறிப்பிட்ட ஒரு மொமெண்ட்டுன்னு இருக்கா, இல்லை அது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அந்த மாதிரி சொல்ல முடியும்? குறிப்பிட்ட மொமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் சத்குரு வந்து வந்தது. அது எப்போ நடந்ததுன்னே தெரியல எனக்கு. பிகினிங்லேருந்தே அவர் குருங்கிற ஒரு வந்து போயிட்டே இருந்தது. பர்டிகுலர் மூமெண்ட்டில் வந்து அது ஓகே குரு அப்படின்னு வந்தாங்க அப்படி சொல்லலை. ஆனால் இப்படி சொல்ல முடியும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவரை ஃபோட்டோவில் தான் நான் பார்த்தேன். கிளாஸில் வச்சுருக்கிற ஃபோட்டோவில் தான் நான் பார்த்தேன். ஓ அப்படின்னு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இவர் ஒரு யோகா டீச்சர் அப்படின்னு நான் நினச்சேன். அதுவும் இனிஷியேஷன் டே அன்றைக்கி தான் தெரிஞ்சது இவர் தான் யோகா டீச்சர். ஏன்னா அதுக்கு முன்னாடி யார் கண்டக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் எல்லாம்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். அப்புறம் இனிஷியேஷன் டே அன்றைக்கி அதை அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சத்குரு ஒரு யோகா டீச்சர்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவருடைய ஆக்டிவிட்டி, சோசியல் ஆக்டிவிட்டி, அது அந்த மாதிரி நிறையா நடந்தது. ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை, ஆர்கனைசேஷனுடைய தலைவர் இவர், எல்லாரையும் வச்சு இதெல்லாம் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போகும்போது ஒரு நல்ல மனிதர், இவர் அற்புதமான ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எப்போ வந்து அவர் ஒரு குருவாக பார்க்க ஆரம்பிச்சனோ, அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சோ, அப்போ வந்து நான் வந்து என்ன வந்து ஒரு சீடராக வந்து இவர் வச்சுருக்கிறாரே, நான் அதுக்கு தகுதியே இல்லை, ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்கிறாரே அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒன்றுமே தெரியாது, ஆனால் இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ அப்படி எப்போ குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவரை வச்சு நான் பார்க்க ஆரம்பிச்சனோ, குருவாக எப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சனோ, அப்போ ஒன்று எனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இப்போ காட்டுக்குள்ளே மூங்கிலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சும்மா கீழே விழுந்து கிடக்கும். அந்த மாதிரி தான் நான் கடந்தேன் வாழ்க்கையில். சும்மா ஏதோ ஒன்று பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழ்க்கை வாழணும், இப்படி தான் இருந்தேன். ஆனால் அப்படி மூங்கில் மாதிரி கிடந்த எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அதில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு புல்லாங்குழலாம் மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் எது பார்த்தாலும் நல்லதாக, சுவாமி ஏதோ ஒரு நல்ல விஷயம் எது நீங்கள் நல்லதாக பார்க்குறீங்களோ அது எல்லாமே சத்குருவோடது. எதெல்லாம் வந்து சரியில்லைன்னு பார்க்குறீங்களோ அது என்னோடய ஓனாக தான் இருக்க முடியும். இந்த புல்லாங்குழலிருந்து வர மியூசிக் நாதம் எல்லாமே சத்குருவோட தான். மற்ற ஸ்டூபிடிட்டி எல்லாமே என்னுடையது. ஸோ குருவாக எப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அப்போ இருந்து. இந்த டீச்சர் ட்ரைனிங், இஷாங்கா ட்ரைனிங் இப்போ நம்ம சொல்கிறோம். டீச்சர் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது 4 விதமான யோகா நம்ம சொன்னாங்க சத்குரு. ஞான யோகா, கர்ம யோகா, கிரியா யோகா, பக்தி யோகா. ஸோ ஒரு கிளாஸில் போய் இருக்கும்போது அந்த 4மே வந்து ப்ராக்டிக்கலாக அந்த அன்றைக்கி நடந்துடும் உங்களுக்கு. கிளாஸில் நீங்கள் இருக்கும்போது ஞான யோகா நடக்கும், அதை பற்றி பேசும்போது அதுவும் நடந்துடும். செயலெல்லாம் பண்ணணும் கிளாஸில், அதுக்கு கர்ம யோகாவும் நடந்துடும். அப்புறம் இனிஷியேஷன் டே அந்த மாதிரி வரும்போது டூலெல்லாம் பார்க்கும்போது பக்தி யோகா நடக்கும். டெய்லியும் பயிற்சி பண்ணால் கிரியா, இந்த மாதிரி 4மே டெய்லியுமே இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். 4மே வந்து நமக்கு நடக்கும், எப்போவுமே அது நடக்கணும். ஆனால் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது அந்த சூழ்நிலை வந்து இந்த 4 உங்களுக்கு வச்சிரும். நீங்கள் இதிலேருந்து தப்பிச்சிக்க முடியாது. நீங்கள் கிளாஸில் போய் நிற்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆசிரியராக இருந்து கிளாஸ் எடுக்கணும். அது பெரிய ஒரு வாய்ப்பு தானே. சில நேரம் நம்ம சோம்பேறியாக இருப்போம், தூங்குவோம், அந்த மாதிரிலாம் இருப்போம். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அந்த 4ம் வந்து உங்களுக்கு நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வாய்ப்பு தானே, பெரிய வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்க்கணும். இன்னொன்று, சத்குரு
அந்த காலத்தில் வந்து புத்தா அவங்கெல்லாம் வந்து இருந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. சத்குருவே சொல்லியிருக்காங்க, புத்தா பேசினார்னா ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொருத்தர் நிற்பார், அவரு அந்த சென்டென்ஸை பேசுவார், அது ஒரு 50-100 பேர்த்துக்கு கேட்கும், அடுத்தவர் பேசுவார். இப்படி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஏன்னா டெக்னாலஜி இல்லை. இப்போ சத்குரு டெக்னாலஜி உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு டூலாக, சின்ன ஒரு கருவியாக இருந்து அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். சத்குருவுடைய கருவிகளை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து ஆசிரியராக இருக்கும்போது நம்ம ஒரு கருவியாக, சத்குருவுடைய கருவியாக வந்து இருக்க முடியும். அது மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சு முதலாக சத்குருக்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு, அந்த ஷால் வாங்கிட்டு நம்ம கிளாஸ் எடுக்க போவோம். அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் ஆசிரியர் பயிற்சி முடித்து சத்குருட்ட போய் ஷால் வாங்க போகிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் வாழ்க்கையில். அப்போ ஷால் வாங்க போகும்போது சத்குரு வந்து ஷால் தரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த ஷாலில் கொஞ்சம் விபூதியெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியுமா சுவாமி? வாழ்க்கையில் ஒருத்தர் என்ன தானம் வேணாலும் பண்ண முடியும். பொருள் தானமாக கொடுக்க முடியும், அன்னதானம் பண்ண முடியும், உடல் உறுப்புகளை தானமாக பண்ண முடியும், நிலத்தை தானமாக பண்ண முடியும், கோதானம், எவ்வளோ தானங்கள் இருக்குது, எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இந்த தானங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் உட்பட்டது தான். ஆனால் நீங்கள் இப்போ போய் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வை தானமாக கொடுக்குறீங்க. ஒரு மனிதனுக்கு விழிப்புணர்வை தானமாக கொடுக்குறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான உண்மையை நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. சத்குருவுடைய கருவிகள் எல்லாமே அப்படிப்பட்ட கருவிகள் வகுப்பில். ஸோ எப்போ இந்த விழிப்புணர்வை ஒருத்தருக்கு தானமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ, அப்போது அவங்க வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு தானமாக வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்துக்குவாங்க. நீங்கள் மாடு, சாப்பாடு, நிலந்தானம் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. இப்போவும் நான் அதை அடிக்கடி நினச்சிக்குவேன், நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். ஸோ ஆசிரியர் ஈஷாங்கா ட்ரைனிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். நம்ம வந்து இதையே தானமாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும். அது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சத்குரு வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஒரு நினச்சி பாருங்கள், ஒரு 50-100 வருஷம் கழித்து இந்த வீடியோ தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அவருக்கு வாழ்கிற காலகட்டத்தில் வாழ்கிறோம். அவர் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தராங்க, ஆசிரியர் பயிற்சி பண்ணி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000-30,000 பேருக்கு வகுப்புகள் வந்து நடந்திருக்கும். மெகா ப்ரோக்ராம் எல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்தது. எல்லாம் சேர்த்துனா அதுக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ பேருக்கு வந்து இந்த வகுப்பில் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ஸோ என்னுடைய வாழ்க்கையோட கடைசி காலத்தில் நான் வந்து திருப்பி பார்த்தேன்னா எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறோம் உருப்படியா அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். அப்போனா பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும். அந்த நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணல, சும்மா வீணடிக்கலை. மிகப்பெரிய ஒரு மகத்தான ஞானியோட குரு கூட வாழ்ந்துருக்குறோம். அவர் கொடுத்த கருவிகளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அது சந்தோஷம்தான். இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த மாதிரி நான் ஆசிரியர் பயிற்சி, அந்த டீச்சிங்கை வந்து நான் பார்க்குறேன். இப்போ அந்த விழிப்புணர்வு தானம் அப்படிங்கிறது ஏதோ ஆசிரியர் பயிற்சி எடுத்து அவங்க கொண்டு போனால் தான் அது அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 99 வந்து என்னுடைய ஜூனியர் வந்து சொன்னார், ராஜசேகர், இந்த மாதிரி ஒரு ஈஷா யோகா வகுப்பு ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு ப்ரௌச்சர் கொண்டு வந்தார். அவர் மட்டும் அன்றைக்கி வந்து சொல்லலைன்னா நான் கிடச்சிருக்குமே என்னமோ எனக்கு தெரியாது. ஸோ நம்ம லாஜிக்காக நினைக்கலாம், இல்லை வேறு யாராவது சொல்லியிருக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். பட் அவர் தானே வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் எனக்கு விழிப்புணர்வு தானமாக கொடுத்த மாதிரி தான் அது. ஸோ வாலண்டியர்ஸ் வந்து இப்போ வந்து கிளாஸ்க்கு நிறைய பேர் புதுசாக கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இது ஏதோ வந்து ஆள் சேர்த்துறது, என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி இல்லை. ஒருத்தருக்கு வந்து விழிப்புணர்வே தானமாக கொடுக்கறது. இப்போ அந்த வகுப்புக்கு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணாலும் ஆகலாம். அப்படி வந்ததுனால தானே, இப்போ அவர் சொன்னதுனால நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். ஒரு குரு கூட ஒரு இந்த மாதிரி ஒரு சன்னியாசம் வாங்கி பிரம்மச்சாரியம் எடுத்து நான் இருக்க முடியுது. ஸோ அதனால் வாலண்டியர் வந்து யாரோ ஒருத்தர் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தால் அதுவும் மிகப்பெரிய விழிப்புணர்வு தானம் தான். இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது
சாமி, இந்த ஈஷாங்கா டீச்சர் ட்ரைனிங் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த டைமென்ஷன், இந்த வார்த்தையெல்லாம் முதல் தடவை நான் கேட்குறேன். ரொம்ப ஆழமாக இருக்குது. தேங்க்யூ சாமி ஷேர் பண்ணதுக்கு. சாமி, நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போல்லாம் நமக்கு மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஷெட்யூல் அதில் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஈஷாங்கா ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு ஷெட்யூல் பற்றி தெரிய வரும்? அது வந்து ஒரு +2 எக்ஸாம் மாதிரி ஒரு ஃபீலிங். ரிசல்ட் பார்க்க போகிறீங்களே அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா கொரியரில் தான் வரும். நம்ம வந்து 13 நாள் ஒரு ஊரில் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்போம். அப்போ அவங்க முதல் நாளே நம்ம சொல்லிடுவோம் ஃபோன் பண்ணி. அப்போ லேண்ட்லைன் தான் இருக்கும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருக்கிறேன், நீங்கள் வந்து அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்துருவோம். அப்புறம் கொரியரில் வந்து அவங்க லெட்டரை வந்து வரும். ஸோ டெய்லியும் வந்து தங்குற வீட்டில் இன்றைக்கி ஏதாவது லெட்டர் வந்துதான்னு கேட்பேன். ஸோ அதில் ஸ்கெட்யூல் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஷெட்யூல் இருக்கும்போதே உங்களுக்கு அடுத்த ஷெட்யூலுக்கான ஆமாம், அடுத்த ஸ்கெட்யூல் வரும். அதாவது எப்படி 2 மாதத்துக்கு ஸ்கெட்யூல் வரும். ஸோ அது அப்பப்போ வரும்னு வைங்களேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு கொரியர் வரும். அது ஸோ அந்த கொரியர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உள்ளே வந்து ஒரு எல்லாமே வரும். படபடப்பு, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாமே வரும். வந்துருச்சா அப்படின்ட்டு அதை முதல்ல சாப்பிட கூட போக மாட்டேன். அதை முதல்ல வாங்கி அதை பிரித்து அதை அப்படியே பார்ப்போம். யார் எங்கே எந்த தேதியில் கிளாஸ் எடுக்கிறீங்க, அது லெட்டர் தான், பிரிண்ட் அவுட் காப்பி, இல்லை எங்கே கிளாஸ் எடுக்க போகிறீங்க, யார் கூட வருவாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் வந்து இருக்கும். அந்த ஊர் வாலண்டியரோட நேம், ஃபோன் நம்பர் வந்து இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கெட்யூலை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு எல்லாம் கிளியராக இருக்கும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை எதுவும் மாற்ற முடியாது. அதை பற்றி சந்தோஷம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஏன் மாற்றக்கூடாதுன்னா, இப்போ 20-30 பேர் இருந்தோம். அப்போது 30 பேர் மாற்றினாங்கன்னு வைங்களேன், எப்படி நடத்த முடியும் கிளாஸு? ஆனால் அது சாய்ஸ்லெஸ் தான். ஸோ என்ன வருதோ அதை அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த வர ஸ்கெட்யூல் வந்து நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும், கிளியராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். சாய்ஸ்லெஸ். அதை வந்து பண்ணும்போது இப்போ சாய்ஸ்லெஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எப்போ வந்து சத்குரு வாலண்டியரிங் பண்ணுறோமோ, சத்குரு சொன்ன அந்த வாலண்டியரிங் தன்மையோடு பண்ணுறோமோ, அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீடமாக அது இருக்கும் உங்களுக்கு. அந்த 2 மாத ஸ்கெட்யூலில் வந்து ரொம்ப ஆனந்தமாக டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுவோம். சில நேரம் உடம்பு வலி அதெல்லாம் இருக்கும், அந்த புலம்பல் கொஞ்சம் இருக்குது, அது வேறு விஷயம். பட் ரொம்ப ஆனந்தமாக வந்து அந்த ஸ்கெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நானே ஒரு ஸ்கெட்யூல், ஒரு 4 நாளைக்கு நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்து நான் ஒரு ஸ்கெட்யூல் போட்டு நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா, அதில் இருக்கிற ஆனந்தத்தை விட எப்போ இந்த சாய்ஸ்லெஸ்ஸாக வருது இந்த ஸ்கெட்யூலு, அதை ஃபாலோ பண்ணுற ஆனந்தம் வேறு. ரெண்டையும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது என்னாலேன்னு தெரியல, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறதா ஃப்ரீடம். ஆமாம், அதில் இந்த அனுபவத்தை வந்து பார்க்கும்போது சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறதா ஃப்ரீடம். ஏன்னா நான் சாய்ஸாக எடுத்து ஸ்கெட்யூல் போய் பார்த்தேன், நான் 4 நாள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி. அதை விட இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாமி, இப்போ நீங்கள் ஒரு வாலண்டியராக தொடர்ந்து செயல் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற பாதையை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது பிரம்மச்சாரியம் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து அப்படி நான் பிகினிங்கில் போகல. ஆனால் அங்கே போயிட்டு சத்குரு வந்து நீங்கள் எதுனாலும் இங்கே கொஞ்ச நாள் இருந்து பாருங்கன்னு ஒரு டைம் கொடுத்தாங்க. சில நாட்கள் அங்கேயே, சில மாதங்கள் அங்கேயே இருந்து எல்லாம் என்ன நடக்குது அப்படின்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் 2004 நான் ஒரு 2001 அந்த மாதிரி போனேன். போயிட்டு வந்தேன் 2001. 2002 அங்கேயே இருந்தேன். அந்த கட்டத்தில் வந்து சத்குரு வந்து நீங்கள் என்ன பாதையை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போ வந்து நமக்கு தான் சாய்ஸ். சத்குரு வந்து நீ இதை எடு அது எடுன்னு ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். சரி, பிரம்மச்சாரியம் பற்றி நான் சொன்னேன். சரி, நான் சத்குரு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
நீங்கள் பிரம்மச்சாரியம் வந்து உங்களுக்கு ஓகேன்னு சத்குரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். சத்குரு எது கொடுத்தாலும் ஓகேன்னு தான் நான் இருந்தேன். ரொம்ப ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அந்த அன்னைக்கு முழுவதும் ரொம்ப அமைதியாக இருந்தேன். அந்த உணர்வோட ஃபீலிங்கோடு இருந்தேன். அதாவது ஏதோ ஒன்று நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக இருந்தேன் அந்த அன்னைக்கு முழுவதும். அந்த உணர்வோடவே இருந்தேன். அதுக்கப்புறம் சைலன்ஸு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள், சில ப்ராசஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சத்குரு வந்து பிரம்மச்சாரி தீட்சை கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் இருந்தது. எங்கள் பேட்சில் அந்த 2004 பேட்சில் இருந்து தான் கொஞ்சம் அதிகமாக ஒரு 24 பேர் வந்து நாங்கள் பிரம்மச்சாரி தீட்சைக்கு போனோம். தீட்சைனா என்னென்னலாம் ஒன்றும் தெரியாது. ஒரு குரு பௌர்ணமி அந்த அன்னைக்கு அப்போது தீட்சை வந்து கொடுத்தாங்க. அது பல கட்டமாக அது நடந்தது. அன்னைக்கு சத்குருவுடைய மற்றொரு பரிமாணம், நிறையா பரிமாணங்களை இருக்குது, மற்றொரு பரிமாணத்தை முழுமையாக நான் பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண முடியாது. என்னுடைய அனுபவத்தில் கடவுள்லாம் சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது யாருமே வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு தீட்சை அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சது. அடுத்த நாளில் இருந்தே என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிச்சு. எல்லாமே வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து நடந்துருச்சு. அது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்து ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து என்னுடைய முகம்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் மாறிச்சு, நல்லா இருந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக பிரம்மச்சாரிஸ்க்குன்னு சில சாதனாக்கள் அதெல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு பிரம்மச்சாரியம் எடுத்து. இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை, நம்ம பிரம்மச்சாரியம் எடுத்துட்டோமே அப்படி ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு முடிவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த முடிவிலே ஸ்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு சத்குரு நிறைய சப்போர்ட்டு, நிறைய சாதனாக்கள், நிறைய சப்போர்ட்டு, அவருடைய ஸ்பீச்சு, அவருடைய கைட்லைன்ஸு எல்லாமே வந்து இருந்தது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு தீட்சையை வந்து உள்ளே போட்டார், பிரம்மச்சாரி தீட்சைன்னு. அது எப்படி அழகாக அதை எடுத்துகிட்டு வராருன்னு நான் படிப்படியாக பார்த்தேன். அது சப்போர்ட் இல்லாமல் அது பெரிய கஷ்டம்தான், எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். நான் சத்குருடைய சப்போர்ட் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து இந்த பாதையிலேயே வந்து போக முடியுது. உறுதியாயிடுச்சு, இப்போ ரொம்ப உறுதியாயிடுச்சு. அதாவது என்ன எதுனாலும் சரி, அதாவது மரணம், தோல்வி இந்த மாதிரிலாம் ஒரு பாதிப்பே வராது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு பிரம்மச்சாரி. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், பிரம்மச்சாரின்னா நம்ம பயங்கர கட்டுப்பாடுகள் இருக்கும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. பாருங்கள், இப்போ நீங்கள் துணி போடனா உங்களுக்கு ஒரு 20-30 ட்ரெஸ் இருக்கும், சூஸ் பண்ணணும். எந்த கலரை சூஸ் பண்ணுறது, எவ்வளோ குழப்பம் பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு கலர் தான், பிரச்சனையே இல்லை. கடைசி வரைக்கும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன சாப்பிடணும் பிரச்சனையே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸி. பிரம்மச்சாரின்னா சன்னியாசின்னா 2 பேக் எனக்கு இருக்குது. ஒரு 5 செட்டு ட்ரெஸ்ஸு, தேவையான ஒரு 2 பேக், அவ்வளோதான். என்னுடைய வீடு அதுதான், 2 பேக்கு தான். அதையும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை, ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை தான், குழப்பமே இல்லை. அது கடைசியாக புரிஞ்சுது, நாளாக எனக்கு புரிஞ்சுது, இதுதான் ரொம்ப ஈஸி அப்படின்னு. அப்புறம் சில நேரம் கூட இருக்கிற கிரகஸ்தா ஆசிரியர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், பரவாயில்ல எனக்கு சத்குரு ரொம்ப நல்ல விஷயத்தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஜோக்காக நான் சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி உங்கள் மாதிரி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக சத்குரு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மச்சாரி தீட்சையை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அவங்க எந்த மாதிரி அவங்க இருக்கணும், இந்த மாதிரி அவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சிஸ்டம் மெத்தடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சத்குரு சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிறைய சீடர்கள், பிரம்மச்சாரி சீடர்களை உருவாக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது, சீடர்களே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே குருவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்மளும் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலை, ஞானம் அந்த மாதிரி அடைஞ்சு நம்மளும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. எனக்கு நிறைய சீடர்கள் தேவையில்லை, அது சத்குரு நிறைய சொல்லியிருக்காங்க.
நூற்றுக்கணக்கான புத்தர் வேணும், ஒரு புத்தா பத்தாது, 100 புத்தா வேணும், 100 ஜீசஸ் வேணும், 100 சத்குரு வேணும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி மாறணுங்கிறது அவரின் நோக்கம். ஒரு சத்குரு பத்தாது, நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஆகணும். பேசுகிறதுல இல்லை, நம்ம உள்நிலையில் அந்த மாதிரி ஆகணும். ஞானத்தில் உயர்ந்த நிலை அடையணும்னு அவர் நினைக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சத்குருவுடைய மூச்சாக வந்து இருக்கிறதுக்கு, அவருடைய உயிர் மூச்சாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தடைகள் இருக்கலாம், உள்ள நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு மூச்சாக இருக்கிறோமே, அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இது இந்த பிரபஞ்சத்திலே கிடைக்காத ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன், இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத. யார் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் எப்போ நம்ம தீட்சை வாங்கிட்டோமோ அப்போது சத்குருக்குள்ளே ஒரு பாகமாயாச்சு. சத்குருக்குள்ளே ஒரு பாகமாயாச்சு. அவருடைய உடலில் இருந்து எல்லாமே ஒரு பாகமாக வந்து ஆயாச்சு நம்ம. அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி இருக்கணும் அவர் கூட அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து இருக்குது. லிமிட்டேஷன் தடைகள் இருக்குது, ஆனால் அதை தாண்டி வளர்ச்சி அடையணுங்கிறது நோக்கம். தினம் தினம் அதை நோக்கி நம்ம போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது பிரம்மச்சாரியம் இந்த தீட்சை வந்து இந்த பிரபஞ்சத்திலேயே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சாமி, இப்போ நீங்கள் இந்த 25 வருஷத்தில் சத்குருவோட பல தடவை வந்து நீங்கள் பர்சனலாக மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். சத்குருவோட சேர்ந்து நீங்கள் நிறைய விஷயம் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது நீங்கள் இன்டென்ஸான மூமெண்ட்ஸாக இருக்கலாம், அது இல்லை ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் ஃபன்னி மூமெண்ட்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபன்னி மூமெண்ட்ஸ் நிறைய நடந்தது. சத்குரு கூட காரில் அவர் கூட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு அப்போ கிடச்சிது. இந்த ஒரு 17 ஊர்களில் சத்சங்கம் தொடர்ச்சியாக நடந்தது. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் காரில் போகும்போது சத்குருவோட போகிற வாய்ப்பு. அது இல்லாமல் நிறைய கட்டங்களில் அப்போது ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ காரில் போகும்போது காரை பற்றியெல்லாம் சத்குரு சொல்லுவாங்க. அந்த விண்ட்ஷீல்டை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ஆங்கிளில் இருந்தால் எப்படி காற்றடிக்கும், எப்படி வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு முறை விண்ட்ஷீல்டே இல்லாமல் நான் ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். என் மூஞ்சிலாம் கருப்பாயிடுச்சு சாமி அப்படின்னாரு. ஒரு குழந்த மாதிரி சொன்னார் சிரிச்சுட்டு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஒரு முறை வண்டியில் போகும்போது, என்ஹெச்சில் போகும்போது நல்லா வேகமாக போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து அங்கே பேரிகேடு வச்சுருக்கோம், அம்புக்குறி போட்டிருக்குது. நான் வந்து பயந்த மாதிரி காமிச்சிக்க கூடாது, அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படின்னா நான் உள்ளே வந்து ஒரு திக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் எந்த மூமெண்ட்டும் காமிக்கல, மூஞ்சியில் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன் சாமி பயப்படுறீங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு 2 செகண்ட்ஸில் கண்டுபிடி. அதே மாதிரி அந்த பேரிகேடில் அழகாக கார் போனதே தெரியல. அழகாக ஒரு சூப்பரான ஒரு டிரைவர் அவர். அதே மாதிரி என்ன வேகத்தில் போகுது வண்டி எல்லாமே அவர் கவனிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு முறை வண்டியில் போகும்போது நிறுத்தி வண்டி எப்படி ஓட்டணும்லாம் ஒருத்தருக்கு சொன்னார். ஏன்னா அவர் ராங்காக போனார். வேற ஒரு வெஹிக்கிள் வண்டி இப்படி தான் ஓட்டணும்லாம் சொன்னார். சில நேரம் ஒன்வேல நேராக வருவாங்க. அப்போ சத்குரு அமைதியாக வண்டி நிறுத்திக்குவார். அப்புறம் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி வண்டியில் போகும்போது இன்டர்வியூலாம் நடக்கும். அதாவது சத்குரு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, யாராவது கேள்வி கேட்பாங்க. நிருபர்கள்லாம் இருப்பாங்க உள்ள. சில நேரம் அவங்க கேள்வி கேட்பாங்க. சத்குரு வந்து அப்படியே பதில் சொல்லிகிட்டே ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். ரெண்டுமே பக்காவாக நடக்கும். வண்டியும் ஓட்டுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. கேள்வி வந்து ரொம்ப சில நேரம் ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு விதமாக இருக்கும். கேள்வி எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு சரியான பதில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதையும் கேட்டுருவாங்க, நீங்கள் எப்படி வண்டி ஓடிட்டு இவ்வளோ பதில் அழகாக சொல்கிறீங்க அப்படின்லாம் இருக்கும். இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி வண்டியில் நடந்திருக்கு. இன்னொரு முறை வண்டியில் போகும்போது சத்குரு முன்னாடி வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி இன்னொரு வண்டியில் நாங்கள் ஒரு 4 பேர் போயிட்டுருந்தோம். வண்டியை நிறுத்தி என்ன அந்த வண்டிக்கு வாங்கன்னு சொன்னார். இது எங்கே நடந்தது? சேலத்தில் நடந்தது. அப்போ சேலத்தில் வந்து லிங்கபைரி கோயில் கட்டுறதுக்காக நாங்கள் இடம் தேடிட்டு இருந்தோம். இடம் அமையவே இல்லை. ஒரு 2-3 மாதமாக தேடிட்டு இருந்தோம். பல இடங்கள் பார்த்தா அமையவே இல்லை. சரி, அந்த வண்டியில் போய் உட்காந்தப்போ சத்குருக்கு அது தெரியும் இடம் கிடைக்கலன்னு சொல்லி. உட்காந்த பிறகு கையை காமிச்சார். பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் பாருங்கள்,
இங்கே ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பாருங்கள், தேடி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் தேடினோம். இப்போ லிங்கபைரவி கோயில் அவர் எங்கே கை காமிச்சாரோ அங்கே தான் இருக்குது. நாங்கள் 3 மாதம் 30-40 பேர் எல்லாம் சுற்றினோம். ஆனால் கடைசியில் அவர் வந்து சொன்னார், இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் பாருங்கன்னு சொன்னார். கரெக்டாக கோயில் இப்போ அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி காரில் வந்து நிறையா நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏதாவது பிரமிப்பாக அவரை பார்த்து என்ன எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அவர் வந்து எல்லோரும் டயர்டாகி எல்லாம் தூங்க போகலாங்கிறப்ப அவர் புதுசாக இன்னொரு ஃப்ரெஷ் மீட்டிங் ஆரம்பித்தார். நம்ம கூட இல்லை, நம்மளை விட்டுருவாங்க, வேறு ஒரு மீட்டிங், வேறு ஒரு டீம் வரும் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேன், இந்த பெரம்பலூர் அறிவு கிளாஸு ஜஸ்ட் 13 days அப்படி ஸ்ட்ரெச் பண்ணதுக்கே வந்து அப்படி இருந்தது, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அவர் எப்போவுமே ஃபிசிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. ஃபிசிக்கலாக எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. சத்குரு நிறையா முறையாக முதுகில் அடி செல்லமாக அன்பாக அடிச்சிருக்கிறாரு. சில நேரம் அவர் சொல்கிறத நான் மாற்றி புரிஞ்சுட்டு பண்ணிடுவேன். அப்போ வந்து அன்பாக அடிப்பார். என்ன சாமி புரியலையா அப்படின்னு சொல்லி அடிப்பார் அன்பா. அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அது. எப்படி உங்களோட இருக்கும் போதெல்லாம் எப்படி சாமி இருப்பாங்க? ரொம்ப எப்படி ஜாலியாக இருப்பாங்களா, இல்லை வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? சத்குரு கூட இருக்கும்போது அந்த சூழ்நிலை எப்படி அதை பார்த்து தான் நம்ம இருப்போம். அதாவது ஜாலியாக இப்போ விளையாடுறாங்க வாலிபாலெல்லாம், நம்ம தொடர்ச்சியாக ஒரு 7-8 வருஷம், 2007-8 வரைக்கும் சத்குரு டெய்லி வந்துடுவாங்க. இப்போ வாலிபாலெல்லாம் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், அம்பையராலாம் நான் இருந்திருக்கேன். ஆமாம், சத்குரு விளையாடும் போது வாலிபாலெலாம் விளையாடும். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிளேயராக கிரவுண்டில் இறங்கிட்டான்னா பிளேயராக தான் இருப்பார். ஆர்கியூ பண்ணுவார், பாயிண்ட் வரலைன்னா. ஓகே, அதெல்லாமே நடக்கும். ஒரு பிளேயராக இருக்கும்போது பிளேயராக தான் இருப்பார். அப்புறம் ஜோக்கும் பண்ணுவார், நம்ம ஏஜென்ட் எதிர் அணியில் இருக்கிறாங்க, தைரியமாக விளையாடுங்க அப்படின்பாரு. உடனே எதிரில் அணியில் யார் அந்த ஏஜென்ட் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரிக்கெட்டும் அப்படி தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சீரியஸ் டிஸ்கஷன், சீரியஸ்னு இல்லை, ஒரு முக்கியமான டிஸ்கஷன் நடக்கும்போது அங்கே அந்த மாதிரி அதுக்கு என்ன வேணுமோ அது வந்து பண்ணுவார். வண்டி ஓட்டும்போது டிரைவராக இருப்பார். எந்த நேரத்தில் எப்படி பண்ண அவருக்கு வந்து ரொம்ப கிளியராக அவர் இருப்பார். நம்ம தான் அது கரெக்டாக புரிஞ்சுட்டு அந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும். ஸோ சத்குரு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் வந்து ஜாலியாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம ஒரு குரு கூட இருக்கும்போது அது எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, இவர் ஜாலியாக பேசுகிறாரு, இவர் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்ம மனசுக்குள்ளே வந்து வந்துடக்கூடாது. அதனால் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சீடனா நம்ம எப்படி அவர் கூட இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது எப்போவுமே ரொம்ப ஆனந்தமான அனுபவமாக தான் இருந்திருக்கு. சத்குரு கூட சும்மா பக்கத்தில் நின்னாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி அவர் ஜோக் பண்ண அடிச்சுக்கிறதுல ஆன் த ஸ்பாட்டில் அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ பார்த்துருப்போம் நம்ம எல்லோரும். அதே மாதிரி அதுவும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணுவார். அந்த மாதிரி நிறையா முறை நான் மாட்டி ஜோக்கெலாம் பண்ணியிருக்காரு. என்னை வச்சு ஜோக் பண்ணியிருக்காரு. ஒரு முறை நான் வந்து ஒரு மீட்டிங்கில் எதையோ நான் நிறைய சொல்லிகிட்டு இருந்தேன். அதுதான் அப்போ அந்த அடுத்த நாள் மீட்டிங்கில் வந்து சத்குரு சொன்னார், என்னுடைய பர்சனல் அட்வைசர் சாமி பிரபோதாவை கேட்டுக்குங்கப்பா எதனால அப்படின்னாரு. ஐயோ, சும்மா ஜோக் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து இது நடந்தது. ஒரு 3500 பேர் வாலண்டியர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போது நிறையா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதில் சத்குரு ஒரு பதில் சொல்கிறார். கேள்வி எந்த மாதிரி கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் கூட வந்துட்டோம், எங்களுக்கு என்ன நடக்கும் சம்திங், அந்த மாதிரி ஒரு கேள்வி. சத்குரு சொல்கிறாங்க, எப்போ என் முன்னாடி வந்து நீங்கள் உட்காந்துட்டீங்களோ, 3500 பேருக்கு சொல்கிறாரு, எப்போ என் முன்னாடி வந்து நீங்கள் உட்காந்துட்டீங்களோ, எங்கள்கிட்ட தீட்சை வாங்கிட்டீங்களோ, உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. மறுபடியும் நீங்கள் பிறக்கணும்
இந்த மாதிரி மனித வாழ்க்கை பிறப்பு இறப்புன்னு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா என் முன்னாடி வந்து உட்காராது. அதேமாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இருக்குதோ, பிறப்பு இறப்புன்னு வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் என் முன்னாடி கொண்டு வராதீங்க.